அன்பர்களே, இன்று தை அமாவாசை. திருமூர்த்திமலை ஸ்ரீ அமனலிங்கேஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்த கோவில் உடுமலைப்பேட்டை அருகில் உள்ள தளி என்னும் சிற்றூர் அருகில் உள்ள திருமூர்த்திமலை அடிவாரத்தில் உள்ளது. அகத்தியர் பொதிகை மலையில் சிவபெருமான் பார்வதி திருமண காட்சியை கண்டவர். அதே காட்சியை மீண்டும் காண வேண்டி இந்த தலத்தை இறைவன் அவருக்கு சக்தியினால் உணர்த்தினர். அவர் திருமண காட்சி கண்டு வணங்கிய இடமே பஞ்சலிங்கம் என வழங்கப்படுகின்ற இடமாகும். எனவே இம்மலை தென் கைலாயம் எனப்படுகிறது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் அத்ரி முனிவர் மனைவியினால் குழந்தைகளாக்க பெற்று பால் ஊட்டினாள். இந்த குழந்தைகள் இங்குள்ள 8 மண்டபத்தில் விளையாடிய போது கஞ்ச மலையிலிருந்து ஒரு கற்பாறை உருண்டு வந்தது. அதனை பட்டரசி, தேவகன்னி, பத்மகன்னி, சிந்துகன்னி, அகஜாகன்னி, வனகன்னி, சுமதிகன்னி என்னும் சப்த கன்னியர்களும் தடுத்து நிறுத்தி குழந்தைகளை காப்பாற்றினர். உருண்டு வந்த கல்லிலேயே மும்மூர்த்திகளும் ஐக்கியமாயினர். இந்த சப்த கன்னியர்களுக்கும் இங்கு சன்னதி உண்டு. மும்மூர்த்திகளும் சிறிய பாறையில் சுயம்புவாக அருள் பாலிக்கிறார்கள். இது ஒரு குடவரை கோயில். இந்த மலையில் உள்ள பஞ்சலிங்கங்களை அத்திரி முனிவரும் அனுசூயியும் வழிபட்டுள்ளனர். இறைவன் குழந்தை வடிவில் உள்ளதால் இங்கு வேண்டியவை அனைத்தும் நிறைவேறிடும் என்பது ஐதீகம். குரு அவதாரமாகிய ஸ்ரீ தத்தாத்திரேயர் அவதரித்த தலம் இது என்பது சிலர் கருத்து. மலையிலிருந்து விழும் அருவி பஞ்சலிங்க அருவி எனப்படும். இங்கு பாறையாக உள்ள சிவபெருமான் மும்மூர்த்தி ஆண்டவர், அமனலிங்கேஸ்வரர், திருமூர்த்தி ஆண்டவர் என்னும் பெயர்களை கொண்டுள்ளார். அமனன் என்பதற்கு குற்றமற்றவர் என்பது பொருளாகும். எனவே இவர் குற்றமில்லாதவர், அமனலிங்கேசர் என பெற்றார். இவர் வடக்கு நோக்கி பாறை வடிவில் உள்ளார். இந்த பாறையில் மும்மூர்த்திகளும் வடிவங்களும் சுயம்புவாக உள்ளன. மும்மூர்த்திகளும் உற்சவர்களாக கருவறையில் உள்ளனர். இவரை சுற்றி வரும்போது சப்த கன்னியரை காணலாம். தலவிருட்சம் அரசமரம், தீர்த்தம் தோணியாறு. கோவிலின் முன் 30 அடி தீபஸ்தம்பம் உள்ளது. இதனடியில் பத்ரகாளி, வனதுர்கை, விசாலாட்சி, ஊர்துவ தாண்டவர், அகோர வீரபத்ரர், ராமர், நரசிம்மர், வேணுகோபாலர் ஆகியோர் உள்ளனர். முருகனுக்கும் விநாயகருக்கும் தனித்தனி சன்னதி உள்ளது. இரு சன்னதிகளுக்கும் இடையே உள்ள வருடிக்கல்லில் தேங்காய் வைத்து வழிபட்டால் மகப்பேறு கிட்டிடுமாம். அமனலிங்கேஸ்வரரை வழிபட்டால் பஞ்சபூதங்களையும் வழிபட்ட பலன் கிட்டிவிடும். குறு மிளகையும் உப்பையும் திருமூர்த்திகள் மீது இட்டு வேண்டிக் கொண்டால் குறைகள் தீரும். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மாலை அமாவாசை, ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகள், மகா சிவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்கள். ஆகஸ்ட் மாதத்தில் வருஷாபிஷேகம் நடைபெறும். நம் குறைகளை போக்கும் திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரரை இந்த தை அமாவாசை நாளில் வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.